ஆண்டவர் இயேசுவின் இணையற்ற அன்பில் என் உடன் நண்பர்களே, ஆண்டவர் துரோகத்தையும் துன்பங்களையும் தாங்கிக் கொள்கின்ற பேரன்பை நம்மோடு கூட பகிர்கின்றார். நம்முடைய வாழ்வில் நாம் தெரிந்தும் தெரியாமலும் அவருக்கு இழைக்கின்ற துன்பம் துரோகத்தை உணர்த்தி நம்மை குணப்படுத்துகின்றார். நம்மை பிறரை நேசிக்க, நம்மை எதிர்ப்போரையும் நேசிக்க, நாம் ஆண்டவருடைய அன்பிலே பங்கு எடுத்து அவர்களுக்கு சேவை செய்யத்தக்கதாக நம்மை புது வாழ்வில் வடிவமைக்கின்றார் அல்லவா? நாம் நம்முடைய குடும்பத்தில் அல்லது நம்முடைய நண்பர்களிடையில் யாராவது ஒருவர் நமக்கு விரோதமாய் எதையாவது செய்தால் எவ்வளவு துயரமடைகிறோம். ஆதியாகமத்தில் 37ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு சொந்த சகோதரர்களுக்காக சுவை நிறைந்த உணவை செய்து தந்தையுடைய சொற்படி சீகேமுக்கு போகிறார், தேடி போகிறார். உடன் சகோதரர்களை ஆடு மேய்க்க சென்றவர்களை ஆங்கில்லாத போது கேட்டு அறிந்து தோத்தானுக்கு செல்கிறார். சென்று அங்கே சகோதரர்களை சந்திக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு கூட முன்னே வருகிறார். அவர்களோ வந்து விட்டான் சொப்பனக்காரன் என்று சொல்லி அவனை அடித்து பக்கத்தில் இருந்த ஒரு குழியிலே போட்டு விடுகிறார்கள். பின்னர் அந்த வழியிலே எகிப்திற்கு சென்ற வாணிபர்களுக்கு 20 வெள்ளி காசுக்கென்று அவனை விட்டு போடுகிறார்கள். ஒரு ஆட்டை அடித்து அந்த இரத்தத்தை எடுத்து இவனுடைய பலவர்ண அங்கியை தகப்பனார் செய்து கொடுத்த அங்கியிலே அதை தோய்த்து தகப்பனாரிடத்தில் பின்னால் காட்டி, ஏதோ ஒரு விலங்கு உங்கள் பிள்ளையை அடித்து கொண்டு போட்டது என்று காட்டுகிறாங்க. எவ்வளவு துரோகம், எவ்வளவு துன்புறுத்தல் உள்ளத்திற்கு, அந்த தகப்பனாருக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும் இல்லையா? சங்கீதக்காரர் 55வது சங்கீதத்தில் 12-13 வாக்கியங்களிலே தாவீது, என்னை நிந்தித்து எனக்கு விரோதமாய் பெருமை அடிக்கின்றவர்கள் வேறு யாரும் இல்லை, என்னுடைய வழிகாட்டிகளும் நண்பர்களும் பந்தி இருந்தவர்களும், ஏன் என்னுடைய சொந்த மகன் அப்சலோமும் தானே என்று துக்கத்தோடு கூட பாடுகிறார். நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22வது அதிகாரத்தில் இயேசு சுவாமி எப்படி எருசலேமுக்கு நேராக சிலுவைக்கு நேராக பயணம் செல்கின்றார், அந்த நேரத்திலே எப்படி பஸ்கா பண்டிகை நெருங்கி வருகிறது, சீக்கிரமாக இயேசு சுவாமி கொலை செய்ய வேண்டும் என்று பிரதான ஆசாரியர்களும் வேத வல்லுநர்கள் விளக்கினர்களும் சேர்ந்து ஓரத்தில் ஒதுங்கி இருந்து கூடி அவர் எப்படி கொலை செய்யலாம், திரளான மக்கள் வந்து விடுவார்களே, என்ன செய்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கிற டைமில் உடன் இருந்த இயேசுசாமி உடன் இருந்த சீடன் யூதாசுக்குள்ளாலே பிசாசு நுழைந்து விடுகிறான். தீய ஆற்றல் அவனை ஆட்கொள்ளுகிறது. அவனும் அதற்கு உடந்தி ஆக்கி கொள்றதுனால எழுந்து பிரதான ஆசாரியர்களோடு கூட வேதபாரர்களோடு உட்கார்ந்து கொலை செய்யும் ஆலோசனையில் ஈடுபடுகிறான். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், அவனுடைய இதயத்தை அது எவ்வளவு காயப்படுத்தும். அவனை துரோகி என்று அறிந்து உணர்ந்தும் முந்தின நாள் முழுவதும் ஜெபித்து அடுத்த நாள் வந்து அவனை சீடனாய் தெரிந்தெடுக்கிறார். 12 வீரில் ஒருவராய் தொடர்ந்து அந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு கூட அந்த சீடர்களோடு கூட இணைந்து பல தேவ ராஜ்யத்தினுடைய பலவிதமான அனுபவங்களிலே தேவ ஆளுகையினுடைய மேன்மையை கிருபையை புரிந்து கொள்ள வைக்கின்றார். அருள் திட்டத்தில் ஆண்டவருடைய அருள் பணியிலே அவனை பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறார். இப்போது அவருடைய உள்ளம், இயேசுசாமியுடைய உள்ளம் எவ்வளவு காயப்படும். அவரையே கொலை செய்வதற்கு அதற்கு நான் துணை நிற்கிறேன் என்று சம்மதிக்கிறான் இவன். அப்போது அவருடைய அந்த ஆசிரியர்கள் அல்லது பெற்றோர்கள் பேரில் நம்ம வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை தகர்வது போல அவனுடைய சீடத்துவ உறவு, இயேசுசாமியில் வைத்திருந்த நம்பிக்கை, இயேசுசாமி அவர் பேரில் கொண்டிருக்கிற நம்பிக்கை எல்லாம் அசைகிறது. என்றாலும் அவர் தாங்கிக் கொள்கின்றார். அவர் கவனித்திருப்பார், 30 வெள்ளி காசு தந்தால் போதும் என்று சம்மதித்து அது எவ்வளோ காயத்தை உண்டு பண்ணும் இல்லையா? அவருடைய உடல், அவருடைய வாழ்வை சிதைத்து விடலாம் என்ற துடிப்பு தானே அது எவ்வளோ காயத்தை கொடுத்துருக்கும். தொடர்ந்து அவருடைய ஊழியம், ஆண்டவர் உலகிலே மீட்பின் திட்டத்தை கொண்டு வந்து சமூகத்திலே தனி ஆட்களிலே அந்த புது வாழ்வை உருவாக்கும் அந்த கிருபையின் திட்டம் தகர்ந்து அதை அசைத்து போடுகும் அல்லவா? ஆண்டோடைய உள்ளத்தை எவ்வளவு அது ஆழமாய் துயரத்தில் கொண்டு வந்திருக்கும். என்றாலும் ஆண்டவர்
அன்போடு கூட அவனுக்கு சேவை செய்யும் வகையில் கால்களை பிரசீடர்களோடு இணைந்து கழுவி கொடுக்கின்றார். நண்பனே என்று தொடர்ந்து அழைத்து பேசுகின்றார். ஏன் தொடர்ந்து கெத்செமனேயில் அவரை காட்டிக் கொடுக்க வரும்போதும் நண்பனே என்று அழைக்கிறார். இவ்வளவு மதிப்பு மரியாதை, துரோகத்தையும் துன்பத்தையும் ஏற்று பதில் அன்பில் அவ்வளவு மரியாதை, அவ்வளவு மன்னித்து செயல்படும், மன்னிப்பை வெளிப்படுத்தும் செயல்பாடுகள் இயேசு சுவாமியில் இருந்தது. எத்தனை துரோகம் வந்தாலும் எதிரே வந்தாலும் அத்தனை அன்பினால் சந்திக்கின்றார். அவன் கொடுத்த ஆழ்ந்த காயங்களை இருதயத்தில் ஏந்தி கொண்டே சிலுவைக்கு நேராக செல்கின்றார். அவன் நிராகரிக்க பதில் அன்புக்காக, அன்பின் உறவில் கடந்து அவனை வரச் செய்வதற்காக அவர் அன்பு அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இப்போதும் காயங்களை எல்லாம் கல்வாரி சிலுவைக்கு நேரான ஒரு பாலமாக அமைத்து கொண்டே அவர் முன்னாலே செல்கிறார் இயேசு சுவாமி. உண்மையிலேயே துரோகத்தையும் அந்த துன்பத்தையும் தாங்கிடும் பேரன்பை இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பகிர்கின்றார் அல்லவா உயிர்த்தெழுந்த ஆண்டவர். தொடர்ந்து ஆண்டவர் இந்த மாதிரி நாம் யூதாஸ் மட்டும் இல்லை, நாம் தெரிந்தோ தெரியாமலோ அவருக்கு இழைக்கின்ற அந்த துரோகத்தை, துன்பத்தை, அந்த அப்படி செய்கின்ற வாழ்வு முறையை நம்மிலிருந்து மாற்றும்படியாய் நம்மை குணப்படுத்துவதற்காக அவர் என்ன செய்கிறார்? அவர் யூதாஸை அடிக்கடி கூப்பிட்டு அந்த போகிற வழியில் இல்லைன்றால் இந்த விருந்து நேரத்தின் பொழுது அவனிடத்தில் பேசுகிறார். மொத்தத்திலேயே அவனை மட்டும் அவமதிக்காமல் இருப்பதற்காக மொத்தத்திலேயே சொல்கிறார், உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுப்பார். அப்போது எல்லாரும் தற்பரிசோதனை செய்கிறாங்க. அதற்கென்று ஆண்டவர் இடத்தை கொடுக்கிறார், நமக்கும் இடம் தருகிறார். யார் இது ஆண்டவரை காட்டி கொடுக்கின்ற வகையில் செயல்படுவது? தொடர்ந்து எல்லாரும் கேட்குறாங்க, யூதாஸும் கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ தான். உண்மையை மௌனமாக, தெளிவாக, அமைதியாக, திட்டமாய் அவருக்கு உணர்த்துகிறார். என்றாலும் அவருக்கு விழிப்பு உணர்வு வரவில்லை. அன்பாய், மென்மையாய் அந்த விழிப்பு உணர்வுக்குள் கொண்டு வர ஆண்டவர் துடிக்கிறார். நம்மையும் கொண்டு வருகிறார் அல்லவா? ஆண்டவர் தொடர்ந்து எல்கைகளை காட்டுகிறார். நீ இதை செய்கிறாய், ஆனால் இது வேத வாக்கியங்கள் ஆண்டோடைய திட்டத்திற்குள்ளாலே வருகிறது மாதிரி தெரிகிறது. என்றாலும் யார் என்னை காட்டி கொடுக்கிறார்களோ அவர்கள் பிறவாமல் இருந்தால் நல்லது. நிர்பந்தமான சூழ்நிலை அல்லவா அது என்று கதறுகிறார். நீ நடிக்கிறாய், ரபி என்று அழைத்து என்னோட நானாக காட்டி கொடுப்பேன்னு கேட்டீங்களா? உள்ளத்தில் என்னை காட்டி கொடுக்கிறாய், எல்கையை தெளிவாய் காட்டி கொடுக்கிறார். இருமனம், ஒரு வேடம் அணிந்து வாழ்கின்ற வாழ்க்கை, வேஷதாரியான வாழ்க்கை சுட்டி காட்டுகிறார். நாம் இங்கே இருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் அவரை மன்னித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய செயல்களினால, உறவுகளிலே, உரையாடல்களிலே தொடர்ந்து மன்னித்து கொண்டே இருக்கிறார். அவரை கண்டனமாய் கண்டித்து ஒதுக்கலை, வேண்டாம் என்று விரட்டலை. ஆனால் அவரிடத்தில் அந்த மன்னிப்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அவன் தானாகவே சொந்தமாய் சிந்தித்து அவனுடைய தீர்மானத்தை எடுக்கிற சுதந்திரத்திற்கென்று ஆண்டவர் அந்த உரிமையை கொடுக்கின்றார். நமக்கும் அப்படியே தருகிறார். தொடர்ந்து கல்வாரி சிலுவைகளை கடந்து சிலுவைகளை சென்று எல்லாருக்கும், தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு, காட்டி கொடுத்தவர்களுக்கு, இல்லைண்ட மறுதலித்த பேதுருக்கு எல்லாருக்கும் மன்னிப்பை அறிவிக்கின்றார், பிரகடனம் செய்கின்றார். எங்கே இருக்கிறோம்? இரு சீடர்கள், ஒருவர் கிருபையை சார்ந்து ஆண்டோடைய அன்பை உணர்ந்து எல்லாத்தையும், துரோகத்தை, துன்புறுத்தலை ஏற்றுக்கொண்டு அதை, காயங்களை எல்லாம் அதை குணமாக்குகின்ற கிருபையாக பார்த்து பேதுரு 3 முறை மறுதலித்தவர் விம்மி அழுது ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்கிறதுனால பின்னால் ஆண்டவர் யோவான் 21 அதிகாரத்தில் இருக்கிறது மாதிரி 3 முறை அவரிடத்தில் கேட்டு அவரும் திருப்பியும் தற்பரிசோதனை செய்து என்னில் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்கிறார். கடைசியில் பேதுரு சொல்லுவார், எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், என்னுடைய இயலாமையை நீர் தெரிந்திருக்கிறீர் என்று சரணடைந்து அர்ப்பணித்த போது அவர் எதிரிகளையும் நேசிக்கின்ற வகையில் பிறருக்கு சேவை செய்து இறுதியிலே இயேசுசாமியை சிலுவையிலே நேரே அறைந்தீர்கள், என்னை தலைகீழாக அறையுங்கள், நான் இயேசுசாமியை போல சிலுவையில் அறைவதற்கும் தகுதி இல்லை என்று சொல்லி
பிறரை நேசிப்பதில்லை. இறுதி நிமிஷம் வரைக்கும் கடந்து சென்றார் அந்த சேவையிலே பேதுரு. ஆனால் யூதாஸ் என்ன செய்தார்? தன்னையே பார்த்து தன்னை நியாயப்படுத்தி திருப்பி அந்த ஒரு துக்கத்திலே ஆழ்ந்து விட்டதுனால, ஏன்னா அவர் கிருபையை பார்க்கவில்லை, நம்பிக்கைக்குள் கடந்து வரவில்லை. அவர் இந்த காசை எறிந்து விட்டு பிறகு அந்த காசினால் வாங்கப்பட்ட நிலத்திலேயே அவருடைய சரீரம் விழும்படியாய் மரத்திலே தொங்கி மடிந்து விடுகிறார். நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? நாம் கிருபையின் அந்த எதையும் தாங்கி நேசிக்கின்ற அன்பு இதயத்தை தெரிந்தெடுக்கிறோமா? அதிலிருந்து வருகின்ற வாழ்விலை பங்கெடுக்கிறோமா? இல்லை நடித்து கொண்டே நம் வாழ்க்கையை தொடர்கிறோமா? நம்மை சாதாரணமான மனிதர்களை, பலவீனமானவர்களை, அறிவில்லாதவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கின்றார் சீடத்துவ பாதையிலே. பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு 1 கொரிந்தியர் 1:18 சொல்லும்போது சொல்லுவார், கொரிந்தியர்களே, நீங்கள் அறிவில், உலக அறிவில், உங்களுடைய இந்த விதமான ஸ்டேட்டஸ், அந்தஸ்து, செல்வம், இதில் நீங்கள் போட்டியிட்டு முன்னேறுறீங்க. அதுதான் வாழ தெரிந்தவர்கள் அவர்கள் தான் என்று பேசுகிறீங்க. ஆனால் ஆண்டவரை அறிந்து கொள்வதில் தான் வாழ்வு இருக்கிறது என்று தொட்டு காட்டுகிறார். யூதர்களையும் யூத சமயத்தில் தொடர்ந்து கிறிஸ்தவ நிலைகளில் வர்றவங்களை அவர் சுட்டி காட்டி சொல்வார், நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய சட்டத்தின்படி சிலுவையை தொட்டால் அது தீட்டு என்று சொல்கிறீர்கள். ஆனால் பாருங்கள், சாதாரண மனிதர்களை வடிவமைக்கின்ற ஆண்டவுடைய வல்லமை, ஆண்டுடைய ஞானம் அதில் இருக்கிறது, எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்பார். ஆண்டவரே, எங்களுக்கு நீ துணை தாரும் என்று கேட்போமா? ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் இப்பொழுது கூட யாரோ காயப்படுத்தினவர்களால் எந்த ஒரு குழுவினர்களை உள்ளத்திலே ஒருவேளை நாங்கள் நினைந்து கொண்டிருக்கலாம், மன்னிக்க முடியல. எங்களுடைய இதயங்கள் அந்த பாரத்தினால நம்பிக்கை இல்லாத உடைந்த உள்ளங்களோடு கூட இருக்கிற நிலைகளிலே நாங்கள் இருக்கிறோம். அப்பா, எங்களுக்கு உம்முடைய அந்த துரோகத்தை, துன்பங்களை ஏற்று பதிலாக அன்பை வழங்குகிற அந்த இணையற்ற அன்பை எங்கள் உள்ளங்களிலே கட்டளையிடும். உடைய மன்னிப்பிலே நாங்கள் பங்கெடுக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக அந்த காயங்களை உருவாக்குகிறவர்கள் உண்மைகளை உணர்ந்து கொள்ள உதவி கொள்ளும். எங்களிடையிலான அந்த உறவிலே நீர் முழு பொறுப்பை எடுத்துள்ளோம். உம்முடைய ஆலயக்குள்ளால ஜீவன் உண்டு, புது ஜீவன் உண்டு, சமாதானம் உண்டு. கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை நடத்தும் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே, தொடர்ந்து இந்த துயரத்திலே இந்த யூதாஸ் நடையிட்டது மாதிரி துயரத்திலேயே குற்ற உணர்வுகளிலே நடந்து குற்ற உணர்வு எங்களை வடிவமைக்க, இந்த வாழ்விற்கு வடிவை கொடுக்க நாங்கள் அனுமதிக்கக்கூடாது. உம்முடைய கிருபை எங்களை வடிவமைக்கட்டும், உம்முடைய மகிமை எங்களிலே விளங்கட்டும். அதனால் அநேகர் உம்முடைய வாழ்வின் பாதையிலே அடியெடுத்து வைத்து உம்மை பின்தொடர்ந்து வாழ்வின் நிறைவை அனுபவிக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருப்பேரிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.